ஜெயடி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு ரெசிபி. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்களா தெரியாது. நம்ம தூத்துக்குடி சைட்லாம் போனீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு பூண்டு சாதம் பண்ணுவாங்க. இந்த உளுத்தம்பருப்பு பூண்டு சாதம் வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு அப்போ பூண்டு இந்த மாதிரி உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது வந்து பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க அதிகமாக. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு ஆந்திரா போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா முழு பூண்டு, பாஸ்மதி ரைஸு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு நம்ம ரெகுலர் பால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டீ காஃபி சாப்பிடணும்ல அந்த மாதிரி அந்த பாலை வச்சு இந்த பூண்டு பால் சாதம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேசிக்காக பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான், அந்த சூடு தன்மை. ஆனால் எல்லா டைமும் சாப்பிடாது, அந்த குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் தான் சாப்பிடணும். அதாவது ரொம்ப அதிகமாக பூண்டு சாப்பிட்டாலும் உடம்பு சூடு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பூண்டு சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பூண்டு பால் சாதம் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, பால் 100 ml, பூண்டு 20 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், சின்ன வெங்காயம் 10 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெல்லெண்ணெய். நெல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நெல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த இடத்துல வந்து ரீஃபண்ட் ஆயில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் நெல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைச்சு கொடுத்தாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்தந்த ஊர் சாப்பாடு எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அவங்கக்கிட்ட இருக்க அந்த எதுக்காக இது மாதிரி நெல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறீங்க, அந்த பூண்டு எதுக்காக போடுறீங்க, சீரகம் எதுக்காக போடுறீங்க, எந்த அளவுக்கு சாதம் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்கும்போது நிறைய குட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளோட கமகம சமையல் மூலிமா உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நெல்லெண்ணெய் போட்டிருக்கோம். நெல்லெண்ணெய் பெரும்பாலும் என்ன, இந்த சூடு, அதாவது அதிகமாக வந்து உடம்புக்கு கொடுக்குற சூடு கொடுக்குற பொருள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் உடம்பு குளிர்ச்சி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பூண்டு வந்து கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு தன்மை உள்ளது அதிகமாக சாப்பிட்டா. அப்போது இந்த நெல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா உடம்புக்கு நல்லது. அதனால தான் நெல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போது அந்த சீரகம் அந்த போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம், ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கும்போது சீரகத்தை போடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 மிளகா. நம்மளுக்கு காரம் வேணும்ல, காரம் இல்லாமல் எந்த ஒரு சாப்பாடும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த காஞ்ச மிளகாவை இப்படி உடச்சி இதில் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 20-30 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன், சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் அந்த காரத்தன்மை கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம சவுத் இந்தியன் சமையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபீல் பண்ணாலும் அதோட டேஸ்ட்டே வேறு. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்காதீங்க, இருக்குது. ஆனால் வெங்காயத்துலேருந்து பல வகையான வெங்காயம் இருக்குது. வெள்ளை வெங்காயம் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, இந்த மாதிரி தண்ணி விடுற வெங்காயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தில் இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வெங்காயத்தை இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் பூண்டு போட்டிருக்கோம்ல, இந்த பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள். ஆனால் நீங்கள் வீட்டில் பூண்டு யூஸ் பண்ணும்போது நல்லா மலை பூண்டு யூஸ் பண்ணுங்கள். நான் 20 பல்லு போட்டிருக்கேன், நீங்கள் வேணான்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பல்லு போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது போட்ட பிறகு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி. இந்த தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த திருப்பி அந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. எதுக்காகனா இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு அந்த தண்ணி ஊற்றும் போது என்னென்னா நீங்கள் அந்த ரைஸ் எல்லாம் போட்ட பிறகு லைட் எல்லோ கலர் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த எண்ணெயிலே வதக்க அந்த கலரோட தன்மை மாறும். இதுக்காக நிறைய பேர் இருந்தால் ஆர்டிஃபிஷியலான ஒரு கலர் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறது நல்லா இருக்கும்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அப்படிலாம் வேண்டாம். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்லேயே வந்து அது எப்படி பக்குவமாக யூஸ் பண்ணால் நம்ம எதிர்பார்க்குற கலர் கொடுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போது
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸ், வீட்டில் பொன்னி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. பச்சை அரிசி வேண்டாம், சரிங்களா? போட்ட பிறகு இந்த சாதத்தை இந்த கார்லிக்கோட அந்த பூண்டு சின்ன வெங்காயத்தோட இது லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த 20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸில் 1க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், சரிங்களா? அதனால் இந்த பால் 1 கப்பு பால், 1.25 கப் பால், எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப், அவ்வளோதான். மொத்தம் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வராது, ஏன்னா பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? தான் போகிறது முன்னாடியே சொல்கிறேன். ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் மூடி போட்டு தம் போடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பூண்டு பால் சாதம் ரெடி. சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் அந்த பூண்டு பால் சாதம் அந்த நல்லாயிருக்கும். சூடு ஆறுன பிறகு சாப்பிட்டீங்கன்னா இல்லை சப்புன்னு இருக்க நினைப்பீங்க. இதுதான் விஷயம். இப்போ ஆகட்டும், பார்க்கலாம். இப்போது ரெடியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டேன் நான். அப்பா, இந்த கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இந்த சாதோட கலர் பாருங்கள் எப்படி லைட் எல்லோ கலர் இருக்குது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் அந்த இடத்துல மஞ்சள் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தண்ணி லைட்டாக ஊற்றும். அந்த தண்ணி ஊற்றினா அந்த கலர் மேலே எடுத்து கொடுக்கும். ஏதாவது விஷயம். இப்போது அந்த சாதமும் நல்லா ரெடியாக இருக்குது. ஆனால் அதே டைமில் நல்லா வேக விட்டுருக்கோம். கொஞ்சம் அந்த பால் வந்து நான் ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக சாதம் அப்படி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியாக தனியாக வந்துடும். ஆனால் சூடோடு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சூடோடு சாப்பிடுங்க. இது கூட தொட்டுக்க சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து சும்மா ஒரு நம்ம கத்திரிக்காய் தொக்கெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு இந்த நெல்லிக்காய் தொக்கு, அப்புறம் தக்காளி தொக்கு, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படிலாம் அப்படியும் சாப்பிட்லாம், ஒன்றும் தவறதே இல்லை. அவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் அப்படி பண்ணலாம், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் சூடு ஆகிடும். அந்த டைமில் கொஞ்சம் அந்த காரம் உள்ள தொக்கு மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த பூண்டு பார்த்தீங்களா, இது பாருங்கள், அப்படி கையில் எடுத்தால் அப்படி மசியும். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த அந்த பூண்டு அந்த சாதத்தோடு எடுத்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரமாதம் பிரமாதம். எந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராகும். அந்த பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு அந்த சாதம் சுட சுட சாப்பிடும்போது வேறு மாதிரி. நீங்கள் வந்து ரொம்ப அந்த பிரியாணி கான்செப்ட் அது மாதிரிலாம் இல்லை, சாப்பிட்டு பழகிருப்பீங்களே. ஒரு நாள் ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.